இந்த நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த முயற்சியை வரவேற்று உள்வாங்கிக் கொள்வதற்காக இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்நிகழ்வினை இப்படியாக தொடர்ந்து இது ஒரு முழுமை அடைவதற்கு தோன்றும் துணையாக, தோன்றா துணை இல்லை, தோன்றும் துணையாக இருந்து இலங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய தலைவர் பொழிலன் அவர்களே, நான் இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு முந்தி 45 ஆண்டுகளுக்கு முந்தி வியப்பாக பார்த்த ஒரு சிறு பிள்ளையாக இருந்த அருள்மொழி என்கிற ஒரு உழைப்பு வடிவம் ஒரு பெரும் புலவர் அண்ணாமலையாருடைய மகளாக இருக்கிறதுனால் தமிழ் உணர்வு ஊறி அந்த குருதியிலே, உணர்விலே, நெஞ்சிலே, உயிரிலே அது இருக்கிறது. என்னுடைய பார்வைகளையெல்லாம் நான் 45 ஆண்டுகளாக பார்த்திருக்கிறேன். பெருமைக்குரிய வடிவத்தில் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு, தமிழகத்தினுடைய மானத்துக்கு அடிப்படையான வடிவங்களில் நான் விரும்புகிற தலையாய வடிவங்களில் இந்த அருள்மொழியும் ஒரு உயிர். அதனுடைய பயனை பெரும்பாலும் தமிழகம் சரியாக உணரவில்லை. உண்மையை உணர்வதில் ஒரு பின்தங்கிய இனமாக இந்த மண் இருக்கிறது. இதற்கு இந்த நிலையில் வாலாஸ்ரா வல்லவன் என்கிற பழைய சேகர் அவர் 30 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு முந்தி நான் பல பகுதிகளில் அடைகிற பொழுது அந்த கூட்டங்களிலே மற்றவர்களை அடக்குகிறவராக, அவர் பேசட்டும், அவர் சொல்வதை கேளுங்கள் என்கிறபடியாக இருக்கிற அந்த அமைதியான வடிவத்தை நான் 40 ஆண்டுகளுக்கு முந்தையே பார்த்திருக்கிறேன். வேலூர் பக்கங்கள்லையே அவர் பின்னால் ஆணைமுத்து என்கிற ஒரு அரிய முத்தினுடைய ஒரு வார்த்தெடுப்பாக வளர்ந்து உண்மையான இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் மொழியை பற்றியும் கவலைப்படுகின்ற உயிர்களில் ஒன்றாக இருந்து அனைத்து தரவுகளோடும் ஒரு நிலையை உருவாக்குவதற்கு அவர் உழைத்தெடுத்திருக்கிற அவர் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் நானும் படிப்பேன். அந்த பெருமகனும் இந்த நிகழ்வில் பெருமை சேர்க்கிறார். 2 தமிழகத்தினுடைய ஆளுமைகள் இங்கு வந்து இதனை வாழ்த்துகின்றன. அதற்காக ஒரு நன்றி பெருமிதத்தை நான் பரிமாறிக்கொள்ளுகிறேன். இந்த முயற்சியை நான் என்னுடைய கல்லூரி காலத்திலே ஒரு 55 ஆண்டுகளுக்கு முந்தி தொடங்கினேன். நான் அதை பற்றி சொல்லியாக வேண்டியிருக்கிறது. இந்த முயற்சி என்கிறது எனக்கு, நான் கல்லூரியில் பெரும்பாலானவர்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள். நான் சொல்கிறது 1967 68 68 என்னை பற்றிய விளம்பரங்களாக புதுச்சேரியிலே கல்லூரிகளில் வருகிற பொழுது திலசை தீந்தமிழ் வெறியன் என்று வரும். திலசை தீந்தமிழ் வெறியன் என்று தான் நானும் தேர்தலில் நின்றேன். 1200 பேர் படித்த 600 பேருக்கு மேலாக பிரெஞ்சு படிக்கிற ஒரு கல்லூரியில் 1117 பேர் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். 1200 பேர்கள். அப்பொழுதிருந்து அந்த ஊற்றம் இன்றும் எனக்கு குறைந்து போய்விடவில்லை. அதற்கு பிறகு நான் கண்ட ஒரு பெரிய அடிப்படையான இந்த மண்ணினுடைய வடிவம் பாவலர் பெருஞ்சித்திரனார். அறிவு அவரை பார்த்துவிட்டு வந்து நான் எழுதின பொழுது, அறிவு என்னதென தெரியாதுடன் அறிவுராவடி கீழ்நிலை மாந்திய நெறியிலா பல நண்பரை கூடியே காலங்கழித்தேன், மறித்தும் இவ்வுலகோர் முறை மீள்வுரா அரிய நேரமதன் அருமையை யான் புரிந்திடாதிவன் போக்கினேன் ஆக்கினேன் நாளை அழித்தேன், இவரை பார்த்தேன் பெருஞ்சித்திரனார் எனும் பேரறிவத்தேன் என்று பாட்டு போகும். பொறியலாம் தனி பூரிப்பில் எழுந்தன விரிவடைந்துள்ள மார்ந்து நிறைந்தது, நெறியலாம் நமக்கே இதுதான் என ஆக்கம் நிறைந்தேன். இது 50 ஆண்டுகளுக்கு முந்தைய அருளியினுடைய நடை இது, பாட்டு நடை இது. அப்புறம் பாட்டு எழுதுவது என்கிறதனுடைய அந்த நடுக்கங்களை எல்லாம் பார்த்துவிட்டு, அதனுடைய போலிமைகளை பார்த்துவிட்டு பெரும்பாலும் தவிர்த்து விடுகிற வழக்கம் இருந்தது. இன்றும் கூட அது தொடர்கிறது. அப்பொழுதும் அத்தி பூத்தார் போல தொடர்கிறது. முதலான இந்த வகையான முயற்சி எழும்பூரிலே
தமிழ் சமஸ்கிருதம் மற்றும் பிற இந்திய மொழிகள் ஆராய்ச்சி நிறுவனம் என்று ஒரு நிறுவனம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கிளை. அந்த கிளை எழும்பூரிலே இருந்தது. அதில் பெரிய பெரிய சமஸ்கிருத தொடர்பாக இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கொண்டு பல வகையான வேலைகளை இங்கே செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு, அந்த நிகழ்ச்சிக்கு அந்த 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 மன்றத்திலே அந்த 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 நிறுவனத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கிற்கு ஐயா அவர்கள் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அது போய் அங்கே நிலைகளை பார்த்த உடனே இங்குதான் ஆரியத்துக்கு வேட்டு வைக்க வேண்டும் என்கிற உணர்ச்சி எனக்கு வந்தது. அந்த இடம் அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆறு அழகப்பன் என்கிறவர் தான் அதனுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு பேராசிரியர், இன்றைக்கும் இருக்கிறார். அப்பொழுது என்னுடைய நடைமுறைகளை, நான் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் பார்த்து, நீங்களே இது தொடர்பாக இருக்கிற சமஸ்கிருத தொடர்பாக இருக்கிற செய்திகளுக்கு பொருள் சொல்லலாமே, தமிழை பற்றி நிலைநாட்டலாமே, எனவே இந்த சொற்கள் எல்லாம் தமிழா தமிழ் இல்லையா என்கிறதை மெய்ப்பிக்கலாமே, அதற்கென்று ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யலாமே என்று. அந்த கூட்டம் நான் சொல்கிறது 1982, இன்றைக்கு 44 ஆண்டுகளுக்கு முந்தி அது நடந்தது. அதனுடைய நிலைத்த தலைவராக பாவலர் பிரிஞ்சித்திரனார் இருந்தார். வைர வாள் ஒன்று அங்கே அமர்ந்திருந்தது என்று நான் முன்னுரையிலே குறித்தேன். அப்பொழுது ஏராளமான 600 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது, செய்தித்தாளில் விளம்பரப்படுத்தப்பட்டது. ஒரு அவை எப்பொழுதுமே நிறைந்திருந்தது. அப்படி 7 கூட்டங்கள் சமஸ்கிருத தொடர்பாக நான் ஆற்றிய உரைகளை சமஸ்கிருத பேராசிரியர்கள், சமஸ்கிருத கல்லூரியினுடைய முதல்வர்கள், நான் சொல்கிறது 44 ஆண்டுகளுக்கு முந்தி ஒரு 7 கூட்டங்கள் நடந்தன. முதல் கூட்டத்தை அடுத்து கருத்து சொல்லுகிறவர்கள் சில அறிஞர்கள் எடுத்தார்கள். அதில் சி பாலசுப்ரமணியன், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர், பொற்கோ, அரவாணன், வேங்கடவன் திருவேங்கடவன் திருப்பதி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சுப்புரெட்டியார், தொடர்பாக இருக்கிற மே சுந்தரம், மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், இப்படி ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை கருத்து சொல்ல சொன்னார்கள். என்னுடைய சொற்பொழிவு முடிந்ததும் அவர்கள் கருத்து சொல்வதாக அந்த கூட்டம் அமைக்கப்பட்டது. அதில் இறுதி கூட்டத்திலே அப்பாதுரையார் இருந்தார். 44 ஆண்டுகளுக்கு முந்தி இவன் சொல்கிறது எப்படிப்பட்டது என்கிறதை அதை விளக்குகிற பகுதியிலே அவர் உட்கார்ந்திருந்தார். கண் தெரியவில்லை. கண்கள் முழுக்க மறைந்து விட்ட பிறகு எனக்கு ஒரு பகுதியில் 20 விழுக்காடு தான் தெரியும். அவர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு உடனே என் அருகில் கிட்ட நெருங்கி வந்து அவர் சொன்னார், தம்பி, நீங்கள் அருளி, உங்களை நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்க விரும்புகிறேன். அதுங்கீழே எல்லாமே எனக்கு விளங்கினது. அப்பொழுது இருந்த அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் என்னை உச்சப்படுத்தின. அறிந்தார்கிணியனார் என்று ஒரு பெரியவர், அவர் 128 அகவை வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தார். 128 அகவை வரைக்கும் அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து தொடர்ந்து வருவார். அவர் முதல் கூட்டத்தில் என்னை தனியாக அழைத்து, நீங்கள் வெறும் கல்லு தான், வெறும் கல்லு தான், ஆனால் எல்லாம் கொந்த தொடங்கிட்டானுங்க, அருமையான சிலையாக நீங்கள் வடிவடைவீர்கள் என்று அவர் சொன்னார். இதுதான் எனக்கு ஆழமாக என்னை பற்றின ஊக்க உரை. இங்கு வெறும் கல்லு தான், ஆனால் அவனவன எல்லா சமஸ்கிருத பேராசிரியனும் கொந்த தொடங்கி விட்டான், எனவே மிக அழகான சிலையாக நீங்கள் உருவாகி விடுவீர்கள் என்று. அது 50 சொற்கள் பற்றி ஒவ்வொரு சொல்லும் ஒரு 20-30 பக்கங்கள் அளவிலான ஆய்வுரை வைக்க 2 மணி நேரத்துக்கு பிறகு 1 மணி நேரம் கேள்வி நேரம் வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். நான் சொல்கிறது 44 ஆண்டுகள் ஆனது. 3 ஆண்டுகள் சென்று அது நூலாக வந்தது. என்னுடைய பேச்சு தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் பிற இந்திய மொழிகளின் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அருளியாற்றிய மொழியியல் உரைகள் என்பது அந்த நூலினுடைய தலைப்பு. 5 பகுதிகளாக வந்தது. இதனுடைய இந்த நிலைக்கு பிறகு நான் தமிழ் படித்தால் சோறு போடுமா, என்ன பயன் என்று கேட்கிறார்களே. நான் அடிப்படையில் 7ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பிலெல்லாம் ஃப்ரெஞ்சு படித்தவன். தமிழ் என்னுடைய பள்ளி இறுதி வகுப்பு வரை தான் என்னுடைய தகுதி. அதற்கு பிறகு வணிகவியல் படிக்கிற பொழுதெல்லாம் ஆங்கிலம் தான், அதில் 2வது மொழி ஃப்ரெஞ்சு தான். பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கிற பொழுதும் ஆங்கிலம் தான்.
எனக்கு தமிழ் தகுதி என்கிறது பள்ளி இறுதி வகுப்பு தகுதி தான். இன்றைக்கும் தமிழ் தகுதி எனக்கு SSLC பள்ளி வகுப்பு தகுதி தான். ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தில் 25 ஆண்டு காலம் ஒரு துறையினுடைய தலைவனாக இருந்தேன் என்கிறது தமிழ் தந்த கொடை. 25 ஆண்டு காலம் இருந்து ஒரு 18 முறைகள் 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு கூட்டம் கூடும், ஆட்சிக்குழு கூடும். 6 மாதத்துக்கு நீட்டிப்பு கொடுப்பதற்கு அவர்கள் பேசுவார்கள். அது சண்டையாகவே முடியும் ஒவ்வொரு கூட்டமும். 9.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு என்ன பணி நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று ஒரு துணைவேந்தர் கேட்டார். 9 துணைவேந்தர்களின் கீழ் நான் 25 ஆண்டுகள் பணியாற்றினேன் என்று படித்து கொண்டே இருந்தேன். அந்த என்ன பதவி வேண்டும் என்று கேட்டதற்கு நான் சொன்னது ஆய்வறிஞர் என்று பணியில் நான் அமர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னேன். அது ஸ்காலஸ்டிக் ரிசர்ச்சர் என்று நான் தான் அதற்கு பெயரும் கூட கொடுத்தேன். அதற்கு பிறகு அது ஒரு 9-10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு பேராசிரியர் ஆனேன். ஒரு தமிழ் படிக்காத, தமிழிலே எந்த வகையான ஒரு BA கூட, ஒரு இளங்கலை கூட படிக்காத ஒருவன் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியனாக ஆக முடியும் என்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிளார். நான் ஒரு எடுத்துக்காட்டாளன். தமிழ் உண்மையாக படித்தால் எல்லா நலங்களையும் செய்யும் என்பதை ஒவ்வொரு நொடியிலும் நான் உணர்கிறேன். சரி, இந்த கூட்டம் நீங்கள் ஆரியத்தை, ஆரிய கொழுப்பை, ஆரிய திமிரை, ஆரிய தடிப்பை அதை ஒடுக்காமல் இந்த நாட்டில் எந்த வகையான முன்னேற்றத்தையும் பார்த்துவிட முடியாது. நாம் உண்மையிலே ஆரிய ஆட்சியின் கீழ் தான் இருக்கிறோம். நாம் ஆளுவது மோடி என்று நினைத்திருக்கிறோம். அவருக்கு சட்டை போட்டுக்கொண்டு உலகமெல்லாம் தெரியத்தான் தெரியும். அவரை ஆட்கொண்டு அவரை ஆட்டுவிப்பது எது என்பதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. நாம் என்னவாக இருக்கிறோமோ அதற்குரிய தலைமை தான் நம்ம ஆளுகின்றன. எனக்கு அடிப்படையிலே ஒரு உலகத்தையே, ஒட்டுமொத்தமான உலகத்தையே இந்த பிராமணர்கள், ஆரிய அறிவாளிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஒரு 100-150 ஆண்டு காலமாக மிக ஆழமாக உலகத்தினுடைய அறிவு பகுதியையே தலைகீழாக மாற்றி நம்பச் செய்து இன்றைக்கும் அதில் கொடி கட்டி பறக்கிறார்கள். உண்மை அப்படி இல்லை. உண்மையான நிலை நேற்று கூட நான் ஒரு நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தி சொன்னேன். உட்கார்ந்திருக்கிற தமிழர்களுக்கு தான் ஒரு தமிழன், தமிழை தாய்மொழியாக கொண்டவன் என்கிறதுக்கு மேல் எந்த வகையான பெருமையும் இங்கில்லை. ஒரே பெருமை, இவன் தமிழை தாய்மொழியாக கொண்டது என்று நேற்றைய உரையிலே நான் சொன்னேன். அந்த நிலைகளில் ஒரு உண்மையைத்தான் பொய்க்காக இல்லை, அதை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை. நான் ஒரு சமன்மை செய்யவில்லை. பிராமணனை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை தான் எதிர்க்கிறேன் என்று சொல்கிறபடியான பூச்சுமொழி இல்லை. ஒட்டுமொத்தமாகவே அவர்கள் அத்தனை பேரும் மிக கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இனம் ஒரு ஏமாளி இனம். இந்த இனம் கற்பனை பண்ண முடியாது. அதெல்லாம் நான் இடையில் வாய்ப்பு நேரத்தில் சொல்லுவேன். நான் அன்பு காட்டுவதிலே இந்த இனத்துக்கு இணையாக ஒரு இனம் உலகத்திலே இருக்க முடியாது. அதையெல்லாம் நம்முடைய கழக இலக்கியங்களெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய எழுத்துக்களை ஊன்றி பார்த்த பொழுதுதான் நம்முடைய இனம் எப்படிப்பட்ட பெருமையுடையது என்று தெரியும். இனம் என்பது இணையில் தொடர்பாக இருக்கிற ஒரு வெறிக்காக நான் சொல்லவில்லை, இது உண்மை. அன்பு காட்டுவதிலே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்றிருந்தால் தந்தை பெரியார் தவறிவிட்டார் என்ற உடனே அவர் கொதித்த கொதிப்பு. அந்த நேரத்தில் நான் கடலூரில் இருக்கிறேன். 73 73 எனக்கு ஆழமான தொடர்பு பாவாணரோடு உண்டு. சரி, அந்த 73 அவர் இறந்த பொழுது அவர் பாவலர் பாட்டு எழுதிவிட்டு காட்டுகிற அந்த காட்சியில் நானும் ஒருவனாக இருந்தேன். அவர் படிக்க அதை கேட்கிற அந்த காட்சியில் நான் இருந்தேன். 73 பெரும்பணியை சுமந்த உடல், பெரும்புகழை சுமந்த உயிர் பெரியார் என்னும் அரும்பெயரை சுமந்த நரை, அடற்கதிரை சுமந்த மதி, அறியாமை மேல் இரும்புலக்கை மொத்துதல் போல் எடுக்காமல் அடித்த அடி எரிவோல் பேச்சு, பெரும்புதுமை அடடா இப்பெரியாரை தமிழ்நாடும் பெற்றதம்மா. ஒரு அடிப்படையான ஆழமான அன்பில்லாமல் இந்த சொற்கள் வெளிவராது. உரையழகங்கி அவருக்கு வரும் மணிச்சுரங்கு போல் அவரின் மதிசுரங்கத்து ஒளிந்தெழுந்த மழலை கொச்சை, அணிச்சரம் போல் மளமளன அவிழ்கின்ற பச்சை நடை, ஆரியத்தை துணிச்சலுடன் நின்றெதிர்த்து துவைத்தெடுத்த வெங்களிரு, தோல்வியில்லா பணிச்சங்கோ அடடா இப்பகுத்தறிவை தமிழ்நாடும் சுமந்ததம்மா.
உரையழகிங்கு எவருக்கு வரும், உடல் அழகிங்கு எவர் பெற்றார். ஒரு முறை அந்த புதுச்சேரியிலே ராதாவனுடைய அந்த இரத்த கண்ணீர் நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராதா பேசுகிறார், எங்கள் கிழவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டா, அப்படியே சொல்லிப்பாடுறான் அந்த ஆள் அப்படின்னு அந்த நாடகத்துக்கு இடையிலே அவர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். உரையழகிங்கு எவர் பெற்றார், ஒளிர் முகத்தின் உடல் அழகிங்கு எவர், உரையழகிங்கு எவர் கொண்டு, உடல் அழகிங்கு எவர் பெற்றார், ஒளிர்முகத்தின் நரையழகிங்கு எவர் கொண்டு. நாளெல்லாம் பொழுதெல்லாம் நடை நடந்து திரையுடலை நோயுடலை சுமந்து பல ஊர் திரிந்து தொண்டு செய்த இறைகடலை அடடாய் எரியேற்றை தமிழ்நாடும் இழந்ததம்மா. பெரியாரை அவர் தொடர்பாக இருக்கிற ஒவ்வொன்றும் அவர் பேசுகிற பொழுது பெரியாரை பேசுகின்றோம், பெரியாரை பாடுகின்றோம், பெரியார் நூல் கற்கின்றோம், பீற்றிக் கொள்வோம். உரியாரை போற்றுவதின் அவர் உரைத்த பலவற்றுள் ஒன்றையேனும் சரியாக கடைபிடித்தால் அடடாயி தமிழ்நாடும் சரியாதம்மா என்று முடிப்பார். ஒன்று உயிரும் எது அன்பில்லாமல் ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் இது வெளிவராது. அதெல்லாம் ஐயாவிடம் பார்த்திருக்கேன். பாவேந்தருடைய நூல்களில் ஆழமாக பார்த்துருக்கேன். பாவேந்தர் என்ன கருத்துடையவராக மாறினார், பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் இறைமறுப்பாளராக ஆகினார் என்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். பிறகு அவர் எழுதுகிற பாட்டில் ஒன்றில் சொல்கிறார், இறைவன் பணித்தது கோயிலில் வருது 1958 19/8/58 பாவேந்தர் எழுதுகிறார், இறைவன் பணித்ததே நம் பணி என்று சொல், என் மனையாளிடம் குயிலே. ஒரு பாட்டு தொடங்குகிறார், இறைவன் பணித்ததே நம் பணி என்று சொல், என் மனையாளிடம் குயிலே, ஈரோட்டு இறைவன் படைத்ததே என் பணி என்று சொல்லு போகுது பாட்டு. நீங்கள் அவரையே ஒரு கடவுளாக பார்க்கிறது என்கிறதுக்கு என்ன வகையான அன்பு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிப்பாருங்கள். சரி, பிச்சை எடுக்கிறது என்கிறது இந்த மண்ணில் வெறுப்புக்குரிய அடிப்படையான இழிவு தொழில். பிச்சை எடுக்கிறது என்கிறது, பிச்சை என்கிறது வெகு என்கிற சொல்தான். வெகாமை என்று திருக்குறளில் வரும். இந்த வெகு தான் மேலையாரியங்களில் போய் திரிகிற பொழுது அங்கே கிரேக்க வழியில் லத்தீன வழியில் பெக்ஷு என்றாயி பிக்ஷு பிக்ஷ என்று அவன் கொண்டு வந்தான். அங்கிருந்து கிரேக்கத்திலிருந்து கொண்டு வருகிற பொழுது அந்த வெகு என்கிற வடிவத்தை, அந்த வெகுதல் என்கிற வடிவத்தின்று தான் பெகர் என்கிற சொற்கள் எல்லாம் உருவாகின. அந்த பெக்ஷு என்கிறது தான் இங்கே வந்ததும் பிக்ஷுன்னு சொன்னால் புத்த மத தொடர்பாக இருக்கிறவர்களும் வைத்துக்கொண்டார்கள். பிக்ஷ உங்களுக்கு தெரியுமா, சுபிக்ஷ என்ற நல்ல பிச்சைன்னு பொருள். அங்கே சுபிக்ஷமாக இருக்காளான்னு கேட்டால் அங்கே நல்லா பொறுக்கி தின்றதுக்கு பிச்சை கிடைக்குமான்னு பொருள். நீங்கள் அதை ஒன்றொன்றையும் பார்க்கணும். அது வெகுதல் என்று விரும்புதல் விருப்பம். வெய்கு என்கிறது வெகு என்று ஆனது. இந்த சொல் தான் பிச்சைக்கு அடிப்படையான சொல். இந்த இறப்பெடுக்கிறது என்கிறதை இழிவான கருதுகிற இனம் நம்முடைய இனம். அதை பற்றிய பதிவுகளை எல்லாம் இலக்கியங்களில் உற்று பார்த்தால் தெரியும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், என்ன வகையான மானத்தோடு இருந்தார்கள் என்கிற அந்த செய்தியெல்லாம் ஆழமாக பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். சரி, இதில் கொடுக்கிறது மட்டும்தான் இவனுக்கு. நீங்கள் ஒரே ஒரு சான்று சொல்கிறேன், என்னுடைய காதலனை விருந்து படைப்பது என்கிறதுக்காக ஒரு சொல்கிறாள். விருந்து படைப்பது என்கிறது விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அமிர்த மடி என்கிறது சாசத்து போகிறது, மடி என்கிறது மிரின்னு ஆனது. அமிர்த என்கிற வடிவம் இருக்குது, அதுதான் அம்ப்ரோசியா என்று ஆனது. சாவதான் இருக்கிறதுக்கு மருந்து என்கிற பொருளை திருவள்ளுவர் உணர்ந்துதான் 2700 ஆண்டுகளுக்கு முந்தி 2057 ஆண்டுகளுக்கு முந்தி அவர் பதிவு செய்கிறார். விருந்து புறத்ததா விருந்தினனை வெளியிலே வைத்துவிட்டு அது அமிர்தமாக இருந்தாலும் அது சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்று இந்த இனத்தினுடைய பதிவு அது அதனுடைய பதிவுகள். இந்த இனம் என்னவாக இருந்தது விருந்து படைப்பதிலே என்பதை பற்றிய பதிவு அது. சரி, இந்த காதலனை என்னுடைய காதலனை என் தூதாக சென்று இந்த கனவு அழைத்து வந்து விட்டது. காமத்து பள்ளி சொல்கிறார், என்னுடைய காதலனை அந்த தூது சென்று இந்த கனவு அழைத்து வந்து விட்டது. காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன்கள் விருந்து,
இந்த விருந்துக்கு என்ன, இந்த கனவுக்கு நான் என்ன விருந்து படைப்பேனோ தெரியவில்லையே என்கிறபடியான சொற்களை இன்னும் 2000 ஆண்டு சென்றும் உலகத்தினுடைய இலக்கிய இனம் இதை இலக்கிய வகை புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளோ பெரிய செய்திகளெல்லாம் இதுக்குள்ளால் இருக்கின்றன. நம்முடைய அந்த இனத்தினுடைய அத்தனை பண்புகளையும் அழித்து குட்டிச்சோறாக்கப்பட்டு விட்டது. சரி, இதில் திருவள்ளுவருடைய அது அந்த உணர்வுகளையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது என்னுடைய முன்னுரை பகுதி. இந்த இது பகு என்கிற ஒரு சொல் பெரிய என்று பொருள். அந்த பகு என்கிற சொல் தான் பக்கா என்று ஆனது. உருது மொழிகளில், வடமல் மொழியில் பக்காளி அவன் பெரிய பெரியன்னு பொருள். இந்த பகு என்கிறது பிருகு என்று ஆனது. மெது என்கிறது மிருதுன்னு ஆகும், திடம் என்கிறது திருதன் ஆகும், பவளம் என்கிறது பிரபாள என்றாகும். இருக்கிற சொற்கள் எல்லாம் இந்த திரு என்கிற அந்த உள்ள ஒரு இன்செஷன் அந்த மொழியில் உள்ள துணைத்து நூற்றுக்கணக்கான சொற்களை ஒன்று உருவாக்கியிருக்கிறான். இதெல்லாம் என்னுடைய ஆவணத்தில் வரும். நூற்றுக்கணக்கான சொற்கள். அந்த மொழியை ஒன்றுமில்லாது இருக்கிற ஏறத்தாழ ஒரு 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 2000 சொற்களை, பயனில்லாத சொற்களை கிரேக்க நாட்டிலிருந்து கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு 8 லட்சம் சொற்களாக ஆக்கியிருக்கிறானே. எல்லாமே தமிழை வைத்துக்கொண்டு அவன் செய்திருக்கிறான். என்ன கணக்கிலே இதை செய்தான் என்கிறது தான் என்னுடைய ஆவணம். அவன் எப்படி இந்த உலகத்தை ஏமாற்றியிருக்கிறான் என்கிறது என்னுடைய பதிவுத்தான் நான் செய்ய விரும்புகிறேன். இந்த பகு என்றால் பிருகு நான், பிருகுமா என்றால் பெரியவன், அவன் தான் பெருங்கடவுள். பிருகுமான் என்றிருந்தால் பிரம்மா தான் பிராமணன். பிரம்மா யார்? அவன் எல்லாவற்றையும் உருவாக்கின கடவுள். நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுகிறது நிகழ்ச்சியிலே, இந்த வேதங்களை இப்பொழுது எடுத்து படித்து கொண்டிருக்கேன். ஒரு 8-9 மாதங்களாக அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கேன். அது ஒரு 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 மயில் குப்பைக்குள்ளால் மாட்டிக்கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது. நேரக்கேடு. அதில் ஒரு முடியும் இல்லை. அதில் ஏதோ இருந்தது என்று ஒட்டுமொத்தமான உலகத்தை அவன் ஏமாற்றியிருக்கிறான். சரிது கிடக்கட்டும். இந்த பிரம்மா இன்னென்னவற்றை படைத்தான், அவன்தான் இந்த ஊழலெல்லாம் உருவாக்கினான், விதியெல்லாம் உருவாக்கினான் என்று சொல்லுகிற காலத்தில் தான் திருக்குறளை பதிவு செய்கிறார். அப்படி 1330க்கும் காரணம் இருக்கிறது. இவன் எழுதி வைத்திருக்கான், பிச்சை எடுக்கிறான்ல, அவன் பிரம்மா எழுதியிருக்கிறான் அவன் தலையில், அதனால் இந்த நாய் பிச்சை எடுக்குதுன்னு பேசுகிற காட்சியை பார்க்கிறார். அவன்தானே இதை உருவாக்கினான் என்று சொல்கிறீர்கள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பிரம்மாவுக்கு மொழிபெயர்க்கிறார் திருவள்ளுவர். பிரம்மா என்கிறது உலகத்தை படைத்தவன் என்று நீ சொல்கிறாயே, அந்த உலகியற்றியான் அந்த பிரம்மா இந்த பிச்சைக்காரனை போல எல்லா பகுதிகளிலும் போய் பிச்சை எடுத்து திரிவானாக என்று கத்துக்கிறார். எதற்கு சொல்கிறேன்? அதற்கான எதிர்ப்பு 2057 ஆண்டுகளுக்கு முந்தையே தொடங்கியும் கூட ஒரு சின்ன வளர்ச்சியும் இந்த மண்ணில் ஏற்படவில்லை. சரி, கிடக்கட்டும். நமக்கு நீங்கள் எல்லாரும் யானைக்கால் நோயை பார்த்திருப்பீர்கள். அது வருகிறதுக்கான ஒரு கொசு, அது ஃபைலேரியா பேங்க்ரோப்டின்னு பேர். அது அழுகின அதாவது கசடுகளாக இருக்கிற அந்த குளங்குட்டைகளிலே உருவாகிற கொசு. அது எப்படி அழுக்கு நிறைந்தபடியான ஒரு குட்டை என்றால் இது ஒரு, அதனால் ஃபைலேரியா என்கிறது புரி என்கிற சொல்ல ஃபிரி என்கிற ஆயிட்டு ஃபிலமெண்ட் என்று வருகிறது. ஃபிலாரியா என்பது அது ஒரு இழை நுண்ணி போல இருக்கக்கூடிய ஒரு கொசு. அது கடித்தால், அது தொடர்ந்து கடிக்க தொடங்கினால் அந்த உடம்பில் இருக்கிற குருதிகள் சிக்கலாகி அந்த நோய் வரும். அதுக்கு எலிஃபென்ட் அது பார்க்குறதுக்கு யானையினுடைய கால் போல் இருக்கிறதுனால எலிஃபென்டயாசிஸ் என்று பெயர் வைத்தார்கள். பாரதி ஒரு கதை சொல்வான், இதை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதியாருடைய கதைகள் என்று ஒன்று வந்திருக்கிறது. அவன் ஒரு நுட்பமான பார்ப்பான். ஆதிசிவன் பெற்றுவிட்டான், தமிழ் தாய் சொல்கிறார்கள்னா நம்ம குதிப்போம். தமிழ் தாய் மேலே எவ்வளோ அன்பு பாரதிக்கு. இதை வேற பெருசாக மற்றவனுங்க பிடுங்குவானுங்க. ஆரியத்தினுடைய சார்பாக பாரதியை தூக்குற நம்முடைய முண்டங்கள். ஆதிசிவன், தமிழ் தாய் சொல்கிறாள், ஆதிசிவன் பெற்றுவிட்டான், என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறைமேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். இலக்கணம் இல்லாத கடந்தனா அகத்தியன் பார்த்தான், ஒரு ஆரிய மைந்தன், அவன் அகஸ்தியன் பார்த்துட்டு எனக்கு இலக்கணம் செய்து கொடுத்தான் என்று சொல்கிறதிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நச்சினை ஊட்டுகிறதிலே மிக வல்லவர்கள் அவர்கள். சரி, அது கிடக்கட்டும். இந்த
நிலையிலே இது ஒரு பழைய நீதி வெண்பா பாட்டு உங்களுக்கு தெரியும். நான் தாண்டி போக வேண்டியிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டியிருக்கிறது. அரிமந்திரம் புகுந்தால் ஆனை மறுப்பும் பெருகொழி சேர் முத்தும் பெறலாம்னு ஒரு பாட்டு, அந்த காலத்து பாட்டு. இதையெல்லாம் நாம் தவிர்த்து விட்டுருக்கிறோம். நம்முடைய அறநூல்கள் என்கிற அண்மைக்கால நூல்கள், நான்கு நூற்றாண்டுகளாக வந்திருக்கிற நூல்களில் அந்த பழமையினுடைய சாரம் பதிந்திருக்கிறது. மிக அருமை ஒன்றொன்றும். அரிமந்திரம் புகுந்தால், மந்திரம் என்று சொல்வது என்னென்னா மை கருமை, மைம் கருமை, மம் கருமை, மங்கு மங்கு என்கிறது மங்குல் என்ற மேகம், மம்மர் என்ற கருமையாக இருக்கிற, உள்ளத்தினுடைய கருமையாக இருக்கிற மயக்கம் மம்மர்னு வரும். நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கிறது. இந்த 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 மைம் மம் மந்து மந்திர் என்ற குகைன்னு பொருள். அதனால தான் கருவறைன்னு அதுக்கு பேர் வைத்திருக்கிறான். அதுக்குள்ளே யாரும் நம்ம ஆள்லாம் போகக்கூடாது என்று அவன் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கான இடக்கம் அதுதான். அந்த மந்திரம் என்கிறது, மந்திர்னா கோயில் என்கிற பொருளில் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அது குகை என்கிற பொருளில் முதல்ல இருந்தது. அது கருமை இருள் என்கிற பொருள் தான் மந்திர்னு நடந்தது. அதில் கத்துகிற அந்த ஒளி இருக்கிறது, அதுதான் மந்திரம். அந்த பாட்டில், ஔவையாருடைய பாட்டில், இந்த நீதி வெண்பாவில் அரிமந்திரம் புகுந்தால், அரிமாயிருக்கிற குகைக்குள்ளாலே போனால் அரிமந்திரம் புகுந்தால் ஆனை மறுப்பும், அங்கே உள்ளே போனால் யானையினுடைய தந்தங்கள் கிடக்கும். அதிலிருந்து இருக்கிற முத்து இருக்குதுல்ல, ஆணை முத்து, அந்த முத்தெல்லாம் கிடக்கும். பழைய பாட்டு இது. அரிமந்திரம் புகுந்தால் ஆணை மறுப்பும் பெருகொழு சேர் முத்தும் பெறலாம். நரி இருக்கிற ஒரு மந்திரத்தில், நரி இருக்கிற ஒரு குகைக்கு உள்ளே போனால் வாலும் சிறிய மயிரெலும்பும் கர்த்தபத்தின் தோளுமல்லால் வேறுமுண்டோ சொல். அங்கே உள்ளே போனால் என்ன இருக்கும்? கழுதையினுடைய முடி கிடக்கும், எலும்பு கிடக்கும். அதுபோல தான் அந்த வேதங்களில் இப்போ வாங்கி வைத்து இவ்வளவு இருக்கிறது. அந்த கிரிஃபத்தை எழுதின அந்த ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வணம் இவ்வளவு அடுக்கி வைத்து கொண்டு ஒரு 6-7 மாதங்களாக தொல்லைப்பட்டு கொண்டிருக்கேன். உள்ளே பூந்து போனால் இந்த நரி குகை போல தான் கிடக்கிறது. எல்லாம் ஒரே முடி, ஒரே எலும்பு, ஒரே நாற்றம். அது சொல்லவே முடியாது அதனுடைய இழிவுகளை பார்த்தால். அதனால தான் தமிழர்கள் யாரும், சூத்திரர்கள் யாரும் அந்த வேதத்தை படிக்கக்கூடாது, அவன் நாக்கா இருக்கணும், அதன் காதில் அவன் கேட்டான்னா அதை காதில் ஊற்றணும்னு சொன்னதனுடைய மந்திரம் என்னன்னா, எவனும் நம்முடைய இழிவுகளை, நம்முடைய சூழ்ச்சிகளை, நம்முடைய வஞ்சனையான வரிகளை, கருத்தை விளங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு காலம். இது வெடிக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் தூளாகிறதுக்கும் இவ்வளவு காலமாக இருக்கிறது. சரி, இது கிடக்கட்டும். இந்த கழுத என்கிற சொல்ல கத்த என்கிற வடிவங்களில் ஒரு 80-90 மொழிகளில் இந்திய முழுமைக்கு இருக்கிறது. கழுத என்கிறது கத்த. என்ன கைதன்னு வாங்க சென்னையில், என்ன கைத? சரி, இது கட்டது பொதி சுமக்கிறதன் வழியாக அந்த பெயர் வந்தது, அது தனி வரலாறு. சரி, கல் ஒலியிடல். கல் என்பது ஒலித்தல்னு பொருள். கலித்தொகை என்று சொன்னால் ஒரு பெண்ணை ஒலித்து விழித்து, ஒளியிட்டு விழித்து இதை கேள் என்பது சொல்வது போலவே இருக்கிற பாட்டு இருக்கிறதுனால அது கலித்தொகைன்னு பேர். இந்த சொல் தான் கால் என்று ஆனது. ட்ரங்கால், காலிங் என்று சொல்கிறோமே, இந்த ஒலித்தல் என்கிற பொருள். கழித்தல் என்பது ஒலித்தல்னு பொருள். இந்த கல் என்கிறத அந்த காலத்தில் கல் என்கிற சொல் கல்வி என்று வருவதற்கு ஆனா கல், அவன்னா கல், அந்த அவன் கல் கல்னு பையன் சொல்லுவான். இந்த கல்வி முறை அப்படித்தான், ஒலித்தல் என்ற பொருள் தான் கல்வி என்று வந்தது. இந்த வகையில் கல்து என்ற ஒளியீடுன்னு பொருள். கல்து கற்று, கற்று என்கிற அந்த சொல்ற கற்று என்கிறது தான் கத்துன்னு ஆனது, ஒளியீடுன்னு பொருள். இந்த கத்து என்றது கத்துவது என்கிற அந்த பொருளில் தான் கத்தை என்று சொல்வது. கதைன்னா என்ன பொருள் என்றால், ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தானா கத்தல், கத்தி தான் சொல்ல வேண்டியிருக்கும். கதை என்கிறது கதா என்று மாற்றிக்கொண்டான்.
நான் சொல்கிறது இப்போ பேசுகிற எல்லா என்னுடைய பேச்சுகளுடைய அத்தனை நிலைகளையும் பார்த்தால் பார்ப்பனன் அதை எப்படி மாற்றியிருக்கிறான் என்கிற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த 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 அதை கத்த என்கிறது கூட மாற்றி ஒரு வெர்பல் ஃபார்ம் வினை இது கர்துன்னு ஆக்கியிருக்காங்க. மெது என்கிறத மிருதுன்னு ஆக்கினது போல், படி என்கிறத பிரதின்னு ஆக்கினது போல், திடம் என்கிறது திருதன் ஆக்கினது போல், கத்து என்கிறது சொல்லக்கூட கர்துன்னு, டு மேக் சவுண்ட் என்கிற பொருளில் அந்த சொற்களை எல்லாம் நூற்றுக்கணக்கான வடிவங்களில் கையாளுறான். சரி, கிடக்கட்டும். திருக்குறளுக்கு பரிமேலழகன் என்று ஒருவன் உரை செய்தான். நீங்கள் பரிமேலழகன்னா எல்லாமே இந்த இந்த இனத்துக்கு கேடு செய்ய வந்தவன் வேறு வேறு பேரில் இயங்குவான். பரிமேலழகன் அவனுடைய பேர் இல்லை. அதாவது குதிரை மேலே ஏறி இருக்கிற அழகன் என்று பேர் வைப்பானா? அவ்வளவு ஒரு பச்சை பிராமணன் அவன் பரிமேலழகன் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்று சொன்னான். அவன் ஒரு சூழ்ச்சியாக ஒரு ஆழமான அறிவுடைய ஒரு பார்ப்பான். அதில் உட்கார்ந்து கொண்டு அதில் சொல்லப்பட்ட அத்தனை கருத்துகளுக்கும் அதற்கு முந்தி 10 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள். 9 பேர் எழுதின உரையும் படித்து விட்டு அவன் எழுதினான். அவன் ஏராளமான அறிவுடையவன். சரி, இது கிடக்கட்டும். இந்த பரிமேலழகனுடைய உரையில் அவன் என்ன செய்தான், பின்னால் திருவள்ளுவ மாலைன்னு ஒன்று சேர்த்தான். திருவள்ளுவ மாலை என்கிறது பச்சை ஃப்ராடு, புரட்டு. அது எவனுமே நம்முடைய புலவனுக்கு யாரும் எழுதலை. கொஞ்சம் அறிவாளிகள் ஒரு ஆழமாக எழுதினதெல்லாம் ஒரு 2-3 அதில் இணைச்சிருக்கிறான். முதல் பாட்டு நீங்கள் நம்ம ஏமாற்றினது என்பதற்காக நான் சொல்கிறேன். முதல் பாட்டு என்கிறது அதற்கு தலைமை தாங்குகிற தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால், அதுக்கு மேலே முதல் பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசரீரின்னு இருக்கும். சரீரம் இல்லாது இருக்கிற உடம்புக்கு அசரீரி, உடம்பு இல்லாமலேயே இருக்கிற தெய்வத்துக்கு அசரீரின்னு இப்போ சரீரம் இல்லாதது இன்னும் முதல்ல போடுறான். அந்த அசரீரி உடம்பு இல்லாது இருக்கிறது ஒன்று சொன்னது என்று முதல் பாட்டு. அதில் தலைமை தாங்குகிற தகுதி இந்த நூலுக்கு மதுரையில் அது உருவாகிறது, மதுரையில் அது அரங்கேற்றப்படுகிறது திருக்குறள் என்று வைத்துக்கொண்டு, இது உருத்தர சன்மர் என்று ஒரு ஊமை பையன் இருக்கிறான், அவன்தான் இதற்கு தகுதியானவன் என்று முதல் பாட்டு அசரீரி சொல்கிறது. இரண்டாவது, இந்த வள்ளுவனின் வாய் அது என் வாக்கு என்று சரஸ்வதி சொல்கிற வடிவம் இருக்கிறது. அதில் இருக்கிறது ஒரு 39 பாட்டு இருக்கிறது. 39ல் ஒரு 6-7 நம்ம ஆள் எழுதினதை ஒரு பொதுவாக எழுதினதை அதோடு இணைத்திருக்கிறார்களே தவிர அவர்கள் என்ன செய்வார்கள் என்கிறதுக்கு அது ஒரு சான்று. அதை வைத்துக்கொண்டு தான் அந்த நாகசாமின்னு ஒரு முண்டம் செத்து போய்விட்டான். அவன் 22 ஆண்டுகள் இயக்குனராக தொல்லறிவியல் துறையிலே இருந்தான். யுனெஸ்கோவில் அவன் ஒரு சிறப்பு உறுப்பினராக அவன் கொண்டு போய் தூக்கி நிறுத்துறது என்கிறது ஆரியத்தினுடைய வழக்கம் எவ்வளோ நுட்பமானது. அந்த யுனெஸ்கோவில் அவன் அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் என்கிற பண்பாட்டினுடைய மரபு இருக்கிறதே அதை பற்றி சிறப்பாக உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற சிறப்பு துறையில் அவன் இருந்தான். நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் நூற்றுக்கணக்கான மொழிகளிலே பரப்பினான். 2018 அவனுக்கு பத்மபூஷன் கொடுத்தார்கள். எவனவன் இந்த மண்ணுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், புதுச்சேரியில் இருக்கிற ஒரு அமைச்சர், முதலமைச்சர் ரங்கசாமி என் மீது மிக உயிர் அன்புடையவர். அவர் 2015 எனக்கு எப்படியாவது ஒரு பெருமையாக ஒரு பத்மஸ்ரீ வாங்கி கொடுக்க வேண்டும் என்று படாத பாடுபடுறார். ஒவ்வொரு தடவையும் அவர் கூடி அதற்கான முடிவு செய்கிற பொழுது இவருக்கு பரிந்துரையாக அது தொடர்பாக இருக்கிற விண்ணப்பிக்கிற வழக்கம் இவருக்கு அறவே இல்லை என்றாலும் கூட இவரே தகுதியுடையவர். 6-7 ஆண்டுகள் அந்த முயற்சி பண்ணி விட்டுவிட்டார். 2015 நான் சொல்கிறேன். எதற்கு சொல்கிறேன், நான் யார் என்று அங்கே வடநாட்டில் இருக்கிறவனுக்கு மூலமானவனுக்கு தெரியும், அவருக்கு ரங்கசாமிக்கு தெரியறதுக்கு வழி இல்லை. சரி, இது கிடக்கட்டும். இந்த சொற்களில் நம்முடைய பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் 5 வகையாக கொண்டு போடுறது வழக்கம். அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு விளக்கமாக தான் இருக்கும். அதில் குருள் என்று உண்டு. குருள் என்பது 5 வகையில் ஒன்று. 5பால் வகுத்த கூந்தல் மடவீர், அவன் ஒருத்தர் சொல்கிறான், 5 வகையாக கூந்தலை முடித்த பெண்களே நும்பால் பொய்யும் உளவோ என்றனன். இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பொய் சொல்லக்கூடாது பெண்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது அல்லவா, அப்படி ஒரு நடைமுறை இருக்கிறது அல்லவா. நும் வாய் பொய்யும் உளவோ 5பால் வகுத்த கூந்தல் மடவீர் என்று பாட்டு போகும். இந்த குருள் என்கிற அந்த வடிவம் இருக்கதே, அது ஒரு சுருண்ட சொறிகுழல்.
குருள் என்கிறது. அது அந்த முடியில் குருளாக இருக்கிற வடிவத்தை சொல்லுகிற ஒரு சொல். அதுதான் அதில் தான் கர்லிங் என்றானது. இந்த கர்லிங் என்கிற அந்த சொல் இந்த குருளிலிருந்து தான் வந்தது. அது கிடக்கட்டும். இந்த கூந்தல் முடிப்பை அதனுடைய மயிர்கற்றை ஒட்டுமொத்தமாக முடிவதனால்தான் அதற்கு முடி என்று பெயர். இது ஒரே ஒரு செய்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இது தொடுகிறேன். அடு அடை சேர்னு பொருள். அடை என்கிறது சடை என்றானது. சடை என்றிருந்ததும் திரட்சியான மயிர்கற்றையை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். இது ஒரு நூற்றுக்கணக்கான வழக்குகளில் இலக்கியங்களில் அது பதிவாகி இருக்கிறது. சரி, அது கிடைக்கும். இது கிரேக்கத்தில் CHAIT செய்ட்டன்னு போட்டு அந்த கிரேக்க அகராதிகளில் ஹேர், ஸ்பைன், முள் போல இருக்கிற மயிருக்கு அந்த சட்டைன்னு பேர் என்று கொடுத்துருக்குறான். நூற்றுக்கணக்கான அறிவியல் சொற்கள் அதில் வந்திருக்கிறது. நான் இப்பொழுது செய்கின்ற அடிப்படையான வேலைகளில் லெக்சிகான் ஆஃப் மெடிக்கல் டெர்மினாலஜி என்கிறது ஒரு 3 லட்சம் சொல் ஒவ்வொரு மருத்துவனுக்கும் தெரிய வேண்டும். ஆனால் எல்லா மருத்துவனும் ஒரு 10,000 சொற்கள் தெரியும் அவனுக்கு. அது 3 லட்சம் சொல்ல தெரிந்தவன் தான் மருத்துவம் பண்ணணும். நம்முடைய எதிர்கால பிள்ளைகள் அது என்ன, இது லிவர் என்கிறது கல்லீரல், ஸ்பிளீன் என்கிறது மண்ணீரல், லங்ஸ் என்கிறது நுரையீரல், இந்த விளக்கத்தை இந்த மண்ணில் இருக்கிற அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று 3 லட்சம் சொல்லுக்கான ஒரு முயற்சியை பண்ணி கொண்டிருக்கிறேன். அது 1500 பக்கங்கள் ஆகிவிட்டது. 6000 பக்கங்களில் அது வரும். ஒவ்வொன்றும் எவ்வளவு நுட்பமான அறிவு இனம் என்கிறதை அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த 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 சட்ட என்கிற வடிவத்தினின்று சேட்டனாத்தியா போலிசாட்டியா என்று அந்த தொடர்பாக சடையாக இருக்கிற செய்திகளுக்குரிய அறிவியல் செய்திகள் எல்லாம் நூற்றுக்கணக்கில் அறிவியல் இருக்குது. சடை என்கிறது கிரேக்கத்தில் சைட்டியா என்று இருந்தது. சரி, கிடக்கட்டும். கடுமையும் விரைப்பும் கொண்ட விலங்கின் மயிர் என்று அதில் பொருள் போட்டிருக்கிறான். மாந்த மயிர் தூரிகை பிரஷ் இது தொடர்பாக இருக்கிறது கிரேக்கத்தில் வழங்குகிறது. இந்த செய்தியை ஹோமர் தன்னுடைய ஒடிசி பகுதியில் அந்த சட்டை என்கிற சொல்ல கையாளுறார். முடி என்கிற பொருளுக்கு அங்கிருந்து வந்ததுனால அவன் ஒரு 2000 சொற்களை அவன் கொண்டு வந்தான் என்கிறதே என்னிடம் கணக்கு இருக்கிறது. அங்கேருந்து இந்த சட்டையை என்ன செய்தான், இங்கே வந்து பார்த்தான் சடை என்று தமிழன் சொல்கிறான். ஜடான்னு முதல்ல தொடங்கினான். ஜடா நான் சொல்கிறது 100 காரணம் இருக்கிறது. அது எப்படி சடைன்னு இந்த தமிழில் உருவாகினது என்பதற்கு வேறியல் காரணங்கள், மொழியியல் காரணங்கள், இலக்கண பகுப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் அதை உருப்படி அந்த மொழியை பயன்படுத்தவே முடியாதபடியும் கெடுத்து விட்டான். சும்மா ஏதோ ஒரு சொல்லி மழை, பள்ளம், மழை, நெருப்பு, தூசு, அது தொடர்பாக இருக்கிற இலை என்று இத்தனையும் குழப்பமாக போட்டு எல்லாம் எல்னு போட்டிருக்கோம். சமஸ்கிருத அகராதியில் பார்த்தால் எல் என்றால் லெக்சிகோகிராஃபர்ஸ் ஓன்லி. உட்காந்து வெண்ணையெல்லாம் தின்னுட்டு நெய்யெல்லாம் தின்னுட்டு வேள்விகள் அது இது வறுத்துட்டு எழுதி கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதை தான் அந்த பெரிய பாவேந்தரை எண்ணும் பொழுது வியப்பாக இருக்கிறது. உருவற்று போகட்டும் தமிழினம் என்றென்றே ஓயாது உழைக்கும் ஒரு கோட்டி. ஓயாத உழைப்பு அவனில். நம்மளாம் சோம்பேறிகள். உரிச்ச வாழைப்பழம் இருக்குதான்னு ஒருத்தன் கேட்டானா, இல்லை அது அங்கே கிடக்குது, அது போய் சாப்பிடு அப்படின்னு அந்த கடைக்காரன் சொன்னதாக ஒரு நகைச்சுவை உண்டு. உரிச்ச வாழைப்பழம் அதை சாப்பிட்றபடியான ஆள் நம்ம ஆள். ஓயாது உழைத்து கொண்டே ஏதாவது செய்து கொண்டே இருப்பான். நங்கு செய்து கொண்டே இருப்பான். அது தொடர்பாக இருக்குது. அவன் ஜடா. அடுத்த படிநிலைகளில் ஜடா என்கிறது இன்னொரு வடிவம் ஜட்டிலன்னு ஒரு சொல்ல. அதை எல்லா குடும்பங்களிலும் அரச குடும்பங்களிலும் அவர்கள் உள்நுழைந்து கொண்டு அந்த அரவணைப்பை பெற்ற உடனே ஒவ்வொரு முண்டமும் இந்த நாட்டில் இருந்த மன்னர்கள் என்கிறவர்கள் எல்லாம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து வரிசையாக பட்டியலில் பார்த்தா ஜடிலவர்மன், ஜடாவர்மன் குலசேகரன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரன், ஜடாவர்மன் பராக்கிரம பாண்டியன், இதெல்லாம் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து வருகிற மன்னர் பரம்பரை. ஜடிலவர்மன் ஸ்ரீவல்லப பராக்கிரமன். கை கருப்பு, கைம் கருப்பு, கங்குல் என்ற கருப்பு இரவு,
கை என்கிற அந்த வடிவம் கருப்பு என்கிற பொருள் தான் சுவையை கூட இனி மேல் இனிப்பு என்கிறது மேம்பட்ட சுவை. இந்த சுவையை பிட்டர்னஸ் என்கிறது குறிக்கிற பொழுது கருப்பு என்கிற பொருளில் அந்த பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ் என்கிற நிமிர்ந்த குரங்கு மனிதன் அவன் கயக்கிறது கருப்பாகுது அப்படின்னு சொல்லியிருக்கான் கசப்பு என்கிறதுக்கு. இந்த கைம் கங்கு கங்கை என்கிறது கருப்பு ஆறு, காரின்னு ஒரு ஆறு இருந்தது போல கங்கன் என்ற கருப்பன். இந்த கை என்கிற அந்த சொல்ல கைச என்று முதல்ல திரிக்கிறான். கைச என்கிறது இப்போ மை என்கிறது கருப்பு, மயிர் என்ற கரிய முடி. கைச என்கிறது அடுத்தபடி கேசவ மயிரம். ஒன்றும் இல்லை, கேசவன்னா மயிரம், ஆதி கேசவன்னா பழைய மயிரம், எல்லா நாயும் வச்சுக்கடான்னு சொன்னான். அது சூத்திரயஸ்து ஜுகப்சிதம். இந்த பெயர்கள் சூத்திர பெயர்கள் காதில் கேட்கிற பொழுதே அருவருக்கத்தக்க பெயர்களைத்தான் இவர்கள் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சரி, அது நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. அகல்யான்னு ஒரு பிள்ளை பேர் வைத்து கொண்டிருந்தாள்னா என்ன பொருள் அவளுக்கு தெரியுமா? அகல்யா, கல்லுதல் என்பது தோண்டுதல். கல் என்கிறது அவங்ககிட்ட, அந்த கல் என்கிறது அங்கே கொலார்னு தெரிஞ்ச டு டிக் அவுட்னு பொருள். கொல்ச்சுரா என்கிறது தான் பிறகு கல்ச்சுரான்னு வந்தது, கல்ச்சர்னு வந்தது, அக்ரிகல்ச்சர்னு வந்தது. அந்த கல்ட்டு அங்கே அந்த வடிவத்தை ஹல்யான்னு ஆக்கிட்டு அகல்யா தோண்ட பெறாதவள். எவ்வளவு இழிவு, எவ்வளவு அந்த பெயர்களை நான் சொன்ன அந்த ஒரு அவையிலே சொல்லக்கூடாது, அது இடக்கலான சொற்கள். ஆயிரக்கணக்கான அந்த இழிவுகளை எல்லாம் நம் மீது அந்த மொழியை கொடுக்கிற பொழுதே நம்ம சுமத்தி இருக்கிறோம். அது கிடக்கட்டும். சரி, இந்த கேச என்று வடிவம் எடுத்துக்கொண்டே அது கூட ஒரு அடிஷன் சேர்த்து சிங்கத்தினுடைய மயிர் அரிகேசரி. நூற்றுக்கணக்கான மன்னர்கள் அரிகேசரி பராங்குச மாரவர்மன், அரிகேசரி பராக்கிரம பாண்டியன், அரிகேசரி மாரவர்மன். இந்த சடை என்கிறது ஜட்டா, ஜுட்டா, ஜோட்டா இந்த வடிவங்களில் ஒரு 60-70 மொழிகள் இருக்கிறது. அது எதுக்குன்னா சணல் இருக்கிறது, அந்த சணல், இந்த சணல் அது ஊற வைத்து நீர்களை ஊற வைத்து அடித்தால் அது சடை போல காட்சியளிக்கும். அதில் தான் அந்த நூல் எடுக்கிறது, அதைத்தான் பின்னுகிறது, கயிறாக பின்னுகிறது. இந்த ஜடா என்கிற அந்த வடிவத்தினுடைய கடைசியில் இந்தியில் போய் ஜோட்டா என்று ஆகி, மராட்டியில் ஜோட்டான்னு ஆகி, இன்னொன்றுத்தில் ஜூட்டான்னு ஆகி ஜூட்டுன்னு போய் நிற்கிறது. அப்படின்னு ஆங்கிலேயர்கள் அவர்கள் தங்களுடைய அகராதிகளில் சொல்கிறார்கள். ஜூட்டுக்கும் எங்கே கிடக்குது? சடைக்கும். சரி, இது கிடக்கட்டும். அது போனப்போ நீங்கள் இன்னொன்று அடிப்படையாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த தாடி வைத்து கொண்டிருக்கிறதை அனல் என்று சொல்வார்கள். அது தொடர்பாக இருக்கிற அனல் என்ற வடிவத்தில் அந்த இளைஞனை இப்படி வைத்து கொண்டிருந்தான், குறுந்தாடி வைத்து கொண்டிருந்தான் என்று போகும். இந்த சணல் என்கிறதும் இந்த முடி தொடர்பாக இருக்கிறதுனால் அதுக்கு சனப்பை என்று பெயர். இந்த சனப்பை என்கிற வடிவங்கள் இந்திய முழுமைக்கும் இருக்கிறது. இந்த சன என்கிற வடிவத்தின் என்று சனபி, அந்த கிரேக்கனால் அதை சொல்ல முடியவில்லை. சணல் என்கிறதையும் சனப்பை என்கிறதையும் அவன் கனபீஸ்ன்னு சொன்னான். கனபீஸ் என்று சொல்வது அந்த சணலுக்காக குறிக்கிற சொல். அது இது தொடர்பாக இருக்கிற வடிவங்கள் எல்லாம் அந்த சமஸ்கிருதத்தில் சன என்று மாற்றியிருக்கிறான். இது இந்த சொல்ல ஆங்கிலேய நீங்கள் எடுத்த பிறகு சன் SUNN போட்டு சன்னலுக்காக இருக்கிறது. சன் ஹெனபி என்கிற சன் ஹெம்ப் என்று ஆகி ஹெம்ப் என்கிற ஒரு சொல்லும் இந்த சன்னலை குறிக்கிறதுக்காக போகிறது. சரி, கிடக்கட்டும். நான் சொல்கிறது இந்த சனப்பை என்கிறத ஹெம்புன்னு ஆனதும் ஜூட் என்கிறதும் அது போனதே இது சொல்ல வந்தது. ஒவ்வொருவனும் என்னென்ன வகையில் பூணூல் மாற்ற வேண்டும் என்கிறத மனு தர்மத்தில் இந்த சூத்திர பையனை மாற்றக்கூடாது. பூணூல் மாற்றுறது என்றால் பிராமணன் தான் மாற்றணும். அந்த பயல் இருக்கிறானே, அந்த வயசை பயல், அவன் என்ன செய்யலாம்? ஆட்டு மயிரில் இருக்கிற சணலை போட்டுக்கலாம். இதெல்லாம் மனு தர்மத்தை படித்தா பார்க்கும். இந்த அம்மாவுக்கு தெளிவாக தெரியும். எல்லாம் நூற்றுக்கணக்கான செய்தி, அதெல்லாம் படித்தா உங்களுக்கே வெறுப்பு வரும். சரி, அது கிடக்கட்டும். இந்த வடிவத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கோன்னு ஒரு சொல் இருக்குது, மாட்டை குறிக்கிறது. கோவலன் என்று சொன்னால்
மாட்டை மேய்க்கிறவன்னு பொருள். கோவலன்னா அவன் தான் கோபால கிருஷ்ணன். கிருஷ்ணன்னா வேற ஒன்றும் இல்லை, கண்ணன் என்கிறத. இப்போ மெது என்ற மிருதுன்றது போல் கண்ணன் என்கிறத கிருண, அதுவும் பிறகு கிருஷ்ணன். புட்டம் பின்னால் இருக்கிற பெருசாக இருக்கிறது நம்முடைய பின்பக்கத்தினுடைய அமைப்பு. புட்டம் இங்கே இருந்தா அதுதான் டக்ஷன் அங்கே போனது. புட்டம்னா பிரிட்ட, பிறகு பிரிஷ்டன்னு மாற்றுவான். ஒன்று இந்த சின்ன நான் ஒரு நெறியை மட்டும் காட்டினா நூற்றுக்கணக்கில் நீங்களே விளையாட தொடங்கி விடுவீர்கள். சரி, இந்த கோ என்கிறது கோவல, கோ என்கிறது அங்கே மேலையாரியங்கள்லாம் போய் தெரிகிற பொழுது ஆங்கிலத்துக்கு வரும்போது கவ் என்று இருக்கிறது. சரி, இந்த கவ் என்கிற இந்த வடிவத்தினின்று அந்த மாட்டு தோலினால் செய்யப்படுகிற ஒரு பையுக்கு, மாட்டு தோல் பையுக்கு கோனிதர் ஒரு சொல்ல முதல்ல உருவாக்குறான். இந்த சொல்லு தான் கின்னி பேக் என்று வருகிறது. இது சரி கிடக்கட்டும். இதில் நான் இன்றைக்கு முழுக்க மயிரை பற்றி பேசுகிறதுலாம் வந்திருக்கிறேன். அந்த சமஸ்கிருத இமயமலையில் திபத்தில் ஒரு பெரிய மாடு எருமை போல காட்சி தரும். முழுக்க உடம்பு முழுக்க மயிராக இருக்கும். அது யாக்குன்னு பேர். இப்பொழுது யாக். இந்த 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 அந்த அந்த அதை வெளியிலேருந்து அங்கே பார்ப்பான். கிரேக்க நாட்டிலிருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஈரான் ஒன்றும் இல்லை, ஆரியான் என்கிறது தான் ஈரான். அந்த வகையில் இங்கே அந்த இமயமலை மேலே தங்கியிருக்கிற பொழுது அங்கே அவன் பார்த்து வியப்பில் ஒன்று இந்த கவரி என்று பேர் அதற்கு. அது கவரி என்கிறது கவ்வி இருக்கிறபடியான மயிர்னு பொருள். அது தொடர்பாக இருக்கிற 18 பதிவு இருக்கிறது. அதெல்லாம் நேரம் இல்லை. சரி, இந்த நரந்தை நரும்புல் மேய்ந்த கவரி துணையொடுவதியும் வடதிசை அதுவே வாந்தோ இமயம் என்று நம்முடைய பாட்டில், பழைய பாட்டில் அகநானூற்றெல்லாம் வருகிறது, புறநானூற்றில் வருகிறது. சிலம்பில் துஞ்சும் கவரி நரந்தம் கனவும் பேரிசை இமயம். அந்த இமயத்தில் அவன் தங்கினான் என்கிறதுக்கு ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம் என்று புறநானூற்றில் குறிக்கப்படுது. அவர்கள் துவன்று என்கிறது யாருக்கும் தெரியாது. தொல்காப்பியன் உரியல்ல துவன்று நிறைவாகும். கூட்டமாக தங்கின காட்சியை ஒரு வரி கடக இலக்கியங்களே பதிவாயிருக்க. ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம். அங்கிருந்து தான் அவன் அதை பார்த்துருக்கிறான், அந்த கவரியை பார்த்துருக்கிறான். அதுவரை அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல இந்த நாடு முழுமைக்கும் தமிழ் தான் வழங்கியது. இந்த நாட்டில் அவன் மட்டும் தமிழன் மட்டும்தான் இருந்தான். அவன் வேறு வேறு வகையான கலவைகளானதெல்லாம் பின்னால். சரி, இது கிடக்கட்டும். இதில் இந்த அந்த 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 மாடு முழுக்க 1500 அடிக்கு கீழே மலையிலிருந்து கீழே இறங்காது. கடும் குளிரில் இருந்ததுனால அதனுடைய உடம்பு முழுக்க மயிராக இருக்கும். எனவே நாம் அது மயிர் பகடு என்று கூட சொல்லலாம். சரி, இது கிடக்கட்டும். அந்த ஒரு முடிப்போர்வையை அது போர்த்தி இருக்கிற அதை கவரி என்று சொன்னது. அந்த கவரி என்கிற அந்த வடிவத்தை அவன் முதல்ல என்ன செய்கிறான், கண் நமக்கு இருக்கிறது, கண்ணனுடைய இமை கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை. தொல்காப்பியன் மாத்திரை சொல்லுகிறது. என்பது அளவு, மாத்திரை என்பது ஒரு அளவு நேரம். இத்தனை மாத்திரை இந்த ஒளியை போடணும். மாத்திரை என்கிறது ஒரு அளவாக குளிகைப்பட்டு, அது உருட்டப்பட்ட அந்த மருந்துக்கு, அந்த குளிகைக்கு மாத்திரைன்னு பேர். ஒவ்வொரு அளவாக ஒரே அளவாக உருட்டப்பட்டதுன்னு பொருள். இந்த மாத்திரை என்கிறது தான் அங்கே மேத்திரம் என்றானது, மீட்டர் என்றெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, இது கிடக்கட்டும். மெட்ரிக்கல் என்றெல்லாம் வருகிறது. இந்த மாத்திரை அளவு என்பது கண்ணனுடைய இமைகளை, மேல் இருக்கிற அந்த இமைகளை அப்படி மூடுகிறது என்கிறது ஒரு நேரம். இது தமிழனுடைய கணக்கு. 2700 ஆண்டுக்கு முந்தி இது தொல்காப்பியன் பதிவு செய்கிறான். நொடித்தல் என்பது ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ். இந்த கையால் இப்படி அடிக்கிறது. இது நொடிக்கிறது, கண்ணை இமைக்கிறது. பிளிங்கிங் ஆஃப் ஐ என்கிறது ஒரு நேர பகுதி. இந்த கண்ணிமை என்று இருக்கிறது அந்த கண். அதைத்தான் திருவள்ளுவர் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி கணம், அது அந்த வெகுளி கணமேயும் காத்துறது. ஒரு கணம் கூட, ஒரு மோமெண்ட்டு கூட பொறுக்க முடியாது. அவனுக்கு சினம் வந்தால் அதை அடக்கவே முடியாது என்கிறதுக்கு கணம் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவார். கண் இமைக்கிற நேரத்துக்காக அது தமிழில் வழங்கின சொல். அந்த கணத்தை ஒன்றும் இல்லைங்க, கணம் என்கிறது க்ஷணம்,
அந்த க்ஷணம் என்கிறதுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த வையாபுரி பிள்ளை எல்லாம் கூடிக்கொண்டு க்ஷணம் என்கிறதுக்கு என்ன பொருள் எழுதணும் இல்லையா? அந்த பிளிங்கிங் ஆஃப் ஐன்னா தமிழன் கண்டுபிடித்து விடுவாங்க அல்லவா? எனவே ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ்னு பொருள் எழுதுகிறான். எவ்வளவு சூழ்ச்சியாக அது ஒட்டுமொத்தமாக அந்த 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 மயிர்கிடங்கு, அந்த மயிர் களஞ்சியம் சென்னை பல்கலைக்கழக அகராதி தான் தமிழ் இனத்தை கொடுமையாக வீழ்த்தி உலகம் முழுமைக்கும் தமிழை பற்றி ஒரு தவறான கருத்தை, தமிழ் இனத்தை பற்றியும் மொழியை பற்றியும் தவறான கருத்தை மொழியியல் உலகத்தையும் அவன் ஏமாற்றிட்டான். அதை வைத்து கொண்டு தான். எனவே தான் ஹைகோர்ட்டில் இருந்த இந்த உயர் நீதிமன்றத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த ராகவாச்சாரியார், அவன் தொடர்பாக இருக்கிற நீலகண்ட சாஸ்திரி, எல்லாருடைய பேரும் அதில் பட்டியலில் பார்க்கலாம். 1912 1934 வரை 24 ஆண்டுகள், 36 வரை 24 ஆண்டுகள் மேய்ந்து எல்லா சொற்களுக்கும் இந்த தமிழ் சொல் சமஸ்கிருதத்தில் வந்தது என்று அது பதிவு பண்ணிவிட்டான். அதில் தான் கணம் என்கிறத க்ஷணம் என்று மாற்றினான். இதுபோலவே அந்த கவரி என்கிறது மயிரை குறித்து தமிழ் சொல்லை சொன்னார்களே, அதை சௌரின்னு மாற்றினான். சௌரி முடி என்று சொல்லுகிறது. மயிர்னு உடனே அவனுக்கு பெரிய அறிவெல்லாம் வரும். சவர என்ன ஷேவிங், சவரக என்ற முடிக்கிறவன் பார்பர்னா ஒன்றும் இல்லை, என்ன போல தான் பார்பாரிசம் என்று சொல்வார்கள். தாடி வச்சிருக்கிறவன் பார்பர். அது இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச பெரிய அறிவு. சரி, இப்படி ஒவ்வொரு சிறு சிறு செய்திகள். உரு என்றால் தோன்றுதல் என்று பொருள், உறுத்தல் என்றால் தோன்றுதல்னு பொருள், உருவு என்றால் தோன்றின ஒரு வடிவம் என்று பொருள். ஒன்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். முந்திரி கொட்டை இங்கே வந்தது கேஷ்யூ என்கிற பெயரில் தான் இந்த மண்ணுக்கு வந்தது. ஆனால் எல்லா கொட்டையும் உள்ளே கிடக்கும், இந்த கொட்டை வெளியே வந்திருக்குதுன்னு பார்த்த உடனே வியப்பு இவனுக்கு. முந்துரு கொட்டை, முந்திரி கொட்டை, அது முந்து உறுத்து கொண்டு வெளியே வந்தது என்கிற பொருளில் முந்திரி கொட்டைன்னு சொன்னான். இப்போ கூட பேசுகிற பொழுது, நாங்கள் பேசியிருக்கும் பொழுது நீ என்னடா முந்திரி கொட்டை அண்ணா, அந்த கொட்டை வெளியே வந்திருக்கிறது போலவே நீ எதற்கு இதில் தலையிடுகிறாய் என்று பொருள் அதற்கு. சரி, இந்த உருவு உருவம் 100 இடங்கள்ல இருக்குது. உருவு என்கிறது உருவுன்னு ஆகிறது, அளவு என்கிறது அளவுன்னு ஆகிறது. உருவம் வல்லுருவம் உருவம் என்கிறது முழுமையான உருவத்தை குறிக்கிறது. என்கிறது ஒரு ஆக்மெண்டேட்டிவ் சஃபிக்ஸ். விளக்கு என்கிறது லேம்ப், விளக்கம் என்றால் அது கலங்கரை விளக்கம். மதி என்கிறது நிலவு, மதியம் என்றால் அது முழு நிலா. என்கிறது ஒரு பெருமை பொருள் தருகிற பின்னொட்டு. அந்த நிலையில் உருவம் என்கிறது, உருவு என்கிற அந்த வடிவம் 100 இடங்களில் தோன்றுதல், உறுத்தல், தோன்றுதல் என்கிற பொருளில் தோன்றின அந்த சொல்லை ரூப, ரஷ்யா வரைக்கும் போகிற பொழுது ரூபிள், ரூபியா, இது தொடர்பாக எல்லாவற்றையும் ரூபம், அரூப உருவம் இல்லாமல் இருக்கிறது, உருவிலி நாம் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்வரூப, ஸ்வரூப, ஒரே நம்முடைய உரு என்கிற சொல்லை நூற்றுக்கணக்கான வடிவங்களில் கணக்கு போல அது தொடர்பாக இருக்கிற ஒரு விளையாட்டு நடக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது கிடக்கட்டும். இதில் இந்த ஒரு சின்ன வகையில் கடகள்னு ஓடி விடுறேன். உய்கு உகு மேலே, உகிர் மேலே எழுந்த கூர்மையான நகத்துக்கு உகிர்னு பேர். 40 இடங்கள் இருக்குது சங்க இலக்கியங்களில், 10 பாட்டில், 8 தொகையில், 17 கீழ்கணக்கு, எல்லா இடத்துலையும் கிடக்கிறது. இந்த உகிர் என்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோமா? பக்கத்தில் இருக்கிற தெலுங்கன் கோருன்றான். நம்மிடம் அங்கிருந்து கிரேக்கத்திலிருந்து கொண்டு வந்த நைக்கியா என்கிறது நெய்கில் ஆகி நெயில்னு சொல்லப்படுகிறது. இந்த நக என்கிற சொல் எல்லா தமிழனுக்கும் தெரியும். உகிர் என்கிறது அவன் ஒழிச்ச முறை இருக்குது, அவனுடைய ஓயாத உழைப்பு. சரி, அது கிடக்கட்டும். இந்த உகிர், உகு, உகப்பு மேலே, உகப்பு, உகப்பே உயர்தல். தொல்காப்பியன் ஒரு 100 பாவில் பதிவு செய்கிறான். உகப்பே உயர்தல் வரபியல்ல. உகப்புன்னா மேலே உயர்றது, மேன்மையாக இருக்கிறது என்கிற பொருள். உக என்கிறத சுக, நமக்கு ஒன்றுமே தெரியாது. சுக என்கிறத நலமானது, மேன்மையானது, மகிழ்ச்சியானது, இப்படியெல்லாம் பொருள் சொல்லிட்டு சுக என்கிறது சும்மா இல்லை. இப்போ சுந்தரம் என்ன சௌந்தர்ய,
குமர என்ற கௌமார என்கிறது போல இந்த சுக என்கிற சௌக்கிய நமக்கு தெரியாது. ஏதோ சமஸ்கிருதம் ஒரு உயர்ந்த மொழி. நம்முடைய மொழியில் நான் சொல்கிறது ஒரு 400-500 வகையில் இந்த திருட்டுத்தனத்தை அவன் செய்திருக்கிறான். அதையெல்லாம் பட்டியல் போட்டு வாங்கடா, உங்கள் குடுமையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, வந்து நில்லுங்க, நீங்கள் யாருன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமில்லை, இன்னமும் நாங்கள் இழிவாக உங்களை கருதவில்லை, தப்பாக சொல்லலை, தொடர்பாக இருக்கிற 17 கோடி மக்களை நீ ஏமாத்திருக்கிறையே, அந்த உண்மையை தெரிந்து கொண்டு போ என்று நாம் அழைக்க வேண்டியிருக்கிறது. சரி, உச்சி, 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 உச்சம், உச்சி வேலை, உச்சி பொழுது, உச்சம் உயரம் என்கிற பொருள், மேல் என்கிற பொருள், உச்ச, உச்சி, இந்த சொற்களெல்லாம் சமஸ்கிருதத்தில் பரவலாக கிடக்கிறது. அதுக்கு எல்லாவற்றிலும் சென்னை பல்கலைக்கழக அகராதிகளில் இந்த உச்சி என்கிற சொல்லு தான் இது உச்சம் வந்தது, உச்ச என்கிற சொல்லு தான் உச்சம் வந்தது. எல்லா தமிழ் சொல்லுக்கும் அப்படி போட்டிருக்கலாம். சரி, இது கிடக்கட்டும். உய்கு, உகு, உகிர்னு சொன்னனே, உகு, ஊகு, ஊகம்னு ஒரு குரங்குக்கு பெயர், குரங்கு வகையில் ஒன்று. அதனுடைய வழக்கத்தை என்னென்னு கழக இலக்கியங்களில் உற்று பார்த்தாலும் தெரியும். அது பெரிய பல்லாப்பழத்தை சிக்கல் இல்லாமல் உள்ள கையை விட்டு அந்த நகத்தால் தோண்டி அது மட்டும் தின்று கொண்டிருக்கும். அந்த காட்சி எல்லாம் இருக்கிறது. அதற்கு ஊகம்னு பேர். ஊகம் என்கிறது அந்த உகிருக்கு மூலமாக இருக்கிற அந்த சொல் இருக்கிறதே, அந்த ஊகமுள் என்கிறதான் ஊமுள்னு சொல்லுவோம். ஊமுள் என்கிறது ஊகமுள்னுடைய தெரிவு. அது கிடக்கட்டும். சரி, ஊங்கு, ஊயல், மேலே ஆடுறது, ஊசல், இது அங்கே ஆசிலேஷன் என்று போகிறதுக்கெல்லாம் இதெல்லாம் நேரம் இல்லை. மணிக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வேண்டியது இல்லை. சரி, இது கிடக்கட்டும். மேலே உச்சி, ஊய், ஊசி. ஊசின்னா என்ன என்றால் அவன் சூசின்னு மாற்றிட்டான். இந்த ஊசி என்கிற சொல்லை நீங்கள் சென்னை பல்கலைக்கழக அகராதியிலே பார்த்தால் சூசி என்கிற சொல்லிலிருந்து ஊசி வந்தது பட்டிருக்க. ஒட்டுமொத்தமான அந்த திருட்டுத்தனங்களும் அப்படி இருக்கிறதை பார்க்கலாம். சரி, உள் வெப்பம், உலர் டு ட்ரை, உலர்ச்சி, உலர்ந்து போச்சு. உள் அதுதான் உள் என்கிறது. என்ன உனக்கு என்கிறது உனக்குன்னு ஆகிறது போல் உண்ணம் என்றிருக்கிறத உஷ்ண என்கிற சொற்கள் என்னவோ 40-50 வகையில் கையாளப்படுகிறதை அத்தனையும் பதிவில் போட்டிருக்கிறான். நம்முடைய தமிழை அது தொடர்பாக இருக்கிற பரந்துபட்ட மொழியாக அது ஆக்கினது சமஸ்கிருதம் தான் என்கிறதுக்கு நம்மிடமிருந்தே அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு திருப்பி அடிக்கிறது. சரி, சுள்ளி என்ற காய்ந்த குச்சி, சுண்ணம் என்ற வெப்பம், கால்சியம் என்கிறது கூட வெப்ப கருத்தில் வருகிறது. அது தனி கதை. அது கால் என்கிறது காலவாய், சுண்ணாம்பு காலவாயில் இருக்கிறது கால்சியம் என்கிறது, கால்க் என்கிறது. சரி, கிடக்கட்டும். இந்த உட்கு, சுள்ளையும் சூளையாமே, சூளைன்னு சொல்கிறோமே, அந்த சூளைக்கு சுள்ளைன்னு முதல்ல இருந்தது என்று பிங்கடத்தில் திவாகரத்தில் அந்த சூடாமணி நிகண்டில் பதிவு போட்டுறான். சுள்ளை என்கிறது சூளைன்னு ஆனது. சரி, செங்கல் உருவாகிற இடம் சூளை என்கிறது. இந்த சுட்கு என்ற காய்ந்தது என்று பொருள். ட்ரைடு ஜிஞ்சர், சுட்கு என்கிறது ஒன்றும் இல்லைங்க. அவன் ஒரு சிக்கலும் பண்ணுறதில்ல. சுஷ்க ட்ரைடு ஜிஞ்சர் நம்முடைய பொருள் எடுத்து அதில் போட்டுக்கிறது. ஊர் புறத்தில் ஒரு பழமொழி இருக்கும், இஞ்சி காஞ்சா சுக்கு. ரொம்ப எளிதாக நம்முடைய மக்கள் சொல்வார்கள். இழுக்கிறது, இஞ்சி நீரை உள்ளிழுக்கிற வேரை உடையது என்று பெயர் வைத்திருக்கிறான். இஞ்சின் அவனால சொல்ல முடியல கிரேக்கனால். இந்த சொல்லை கேட்ட உடனே ஜிஞ்சி பெரஸ், ஜிஞ்சி வேறு, ஜிஞ்சி பெரஸ், ஜிஞ்சி பெரிஸ்ன்னு தான் இருக்கிறது. அதில் தொடர்பாக இருக்குது. அதே வகையில் தான் லத்தீனத்தில் இருக்கிறது. அங்கேருந்து வந்ததும் இவன் தூக்கிட்டு வந்தது தான் இங்கே வந்ததும் சிறுங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுனால சிறுங்க வேறன்னா மானுடைய கொம்பு போல் இருக்கிறது என்றதுக்கு மாற்றுகிறது. அதனுடைய திருட்டுத்தனங்கள் எல்லாம் ஒரு புதினம் போல இருக்கிற அந்த செய்திகளை பார்க்கலாம். சரி, இந்த உக என்கிறது சுகன் ஆனது போல உவப்பு என்ற அப்படியே பறக்கிறது போல் இருக்கிற மகிழ்ச்சி. உவப்பு, உகப்பு, உவத்தல், மகிழ்ச்சி அடைதல். திருக்குறளில் ரொம்ப நுட்பமாக ஒரு செய்தியை சொல்வார். இதில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு அறிவு இன்னொரு அறிவை பார்த்தால் புணர்ச்சி மகிழ்ச்சி போல இருக்கண்டான்றார். உவப்ப தலை கூடி, உவப்ப என்கிற சொல் தான் வேற வகையாக மாறி இழிவான சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. தலை கூடுதல் என்கிறது கூட ஒரு செக்ஷுவல் டேர்ம். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல், சிந்திப்பதற்காக 2 பேரும் பிரியணும், அதுக்காக பிரியறான், இல்லைன்னா பிரிய மாட்டான். ஒரு அறிவு இன்னொரு அறிவை பார்த்து பொறாமைப்படுகிறது, அது அறிவில்லை. மகிழ்ச்சி அடையணும், குதிக்கணும், அது உவப்பு போல உணர்ச்சி போல மகிழ்ச்சியை உருவாக்குவது. அந்த உவப்பு, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர்களுக்கு இதுதான் தொழில்னு ஒரு குறளை சொல்லுவார் அவர். இந்த மேல் என்கிற பொருளில் உவர் என்கிறது சுவர்னானா ஓங்கி இருக்கிற மதிலை குறிக்கிற சிறப்பு சொல். சுவர்னு அதை எடுத்துட்டு வேற ஒன்றுமே செய்யல. சொர்க மேலே, சொர்க்கம் ஒரு இந்த முண்டங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஏமாற்றின நம்மை போல உலகத்தில் ஏமாந்த இனமே கிடையாது. சரி, அது கிடக்கட்டும். இந்த உவ என்கிற வடிவத்தை ஸ்வ என்று மாற்றி SVA போட்டு நூற்றுக்கணக்கான சொற்கள். சுவ என்கிறத சுப என்று மாற்றி நூற்றுக்கணக்கான வடிவங்கள். சு என்ற அந்த உ என்கிற அந்த வடிவத்தை வைத்துக்கொண்டு சு என்பது நல்ல என்கிற பொருளுக்கு கொண்டு வந்து சுவ என்கிறத சு என்று மாற்றி சுப்பிராமணிய. சுப்பிராமணியன்னா பிராமணனுக்கு நல்லவன் பொருள். முருகன் வேற ஒன்றும் இல்லை, வேலை தூக்கிட்டு அலையிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுப்பிராமணிய என்ற பிராமணனுக்கு நல்லவனேன்னு பொருள். சுபலட்சுமி. சுலோச்சன் என்பது கண், சுலோச்சனா என்பது நல்ல கண்ணை உடையவள்னு பொருள். இந்த வடிவங்கள் எல்லாம் சின்ன 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 தொடர்பாக இருக்கிற கூறுகளை எல்லாம் அவன் வகைப்படுத்தி அவன் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்கிறது. லட்சக்கணக்கான செய்திகளை இந்த செய்திகள் செய்திருக்கிறான். இதெல்லாம் நான் அடிப்படையாக அந்த ஆவணத்தை தொகுத்து அந்த நெறிமுறைகளை சொன்ன பிறகு தமிழர்கள் பார்த்து கொள்வார்கள். சரி, அது கிடக்கட்டும். வை பை பெய் பேய்னு ஒரு சொல் இருக்கிறது. இதெல்லாம் விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. வயப்படுத்துவது என்கிறதுனால, அதை பிடிக்கிறது என்கிறதுனால தான் பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லுவான். வயக்குவது என்கிறது தான் வசக்குவதுன்னு பொருள், தன்னுடைய பக்கமாக வளைப்பதுன்னு பொருள். இந்த பேய் என்கிறது பேம் என்று ஆனது. பேம் என்று ஆனது. செய் செம்மை. வெயில் வெப்பம், வெப்பம், வெய்ம் வெம் போல பேம் என்கிறது. பேம் என்கிறது என்ன என்றால் தொல்காப்பியனுக்கு விளங்கவில்லை. 2700 ஆண்டுக்கு முந்தி அது பதிவு செய்கிறான். பேம் நாம் ஒருமென கிடக்கும் ஒன்றும் அச்சக்கிழவி ஆகிடனுடைய. அச்சத்தை குறிக்கிற சிறப்பு சொல்லது பேம் என்கிறது. சரி, இந்த பே என்கிற வடிவம் இருக்கிறதே, அது ஆங்கிலத்துக்கு வருகிற பொழுது திரிந்து FAY ஃபே. சரி, அது கிடைக்காது. என்னென்னவோ இந்த ஃபேட்டுக்கிட்டு எல்லாவற்றுக்குமே அந்த மூலத்தை ஃபே தான் போட்டு குழப்பறானுங்க எல்லா உலகம் முழுமைக்கும். சரி, பேது என்ற மனக்கோட்டம். அந்த பேதைன்னா அறிவெளின்னு பொருள். பேதுரு பேத்துற்று பிதற்று என்று சொல்கிறது. இந்த பிதற்று இன்னும் பல்வேறு வகையில் அது தெரியும். சரி, பேது பெது பிது பித்து, அது உள்ளே கால் பிளாடரில் அது தொடர்பாக அந்த நீர் சுரக்கிற பொழுது அந்த கால் பிளாடரில் இருக்கிற சிக்கல் என்கிறதுனால அது பித்தம் என்று. இந்த பித்தா பரைசூடின்னு தொடர்பாக இருக்கிற சிவனையே சொல்லுவான். பித்து என்கிற அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு பித்தியம்னு இங்கே ஒரு சொல், இன்னொரு நாட்டு வழக்கு சொல் இருந்திருக்கிறது. சிக்கல் இல்லை. பைத்திய வித்யா என்ற வைத்திய என்று மாற்றுகிறது போல் பைத்திய என்று ஆக்கி நம்மை பைத்தியமாக்கி விட்டு. சரி, இந்த பேய் நம்முடைய மரபு, பேயை நம்புகிற மரபு. பூ என்பது விரிவடைவது. பூது இரும்போது விரிவடைவது என்கிற பொருள், மகிழ்ச்சியினுடைய விரிவு. பூதம் என்று சொன்னால் ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல நெருப்பு விரிவடையும், நீர் விரிவடையும், காற்று விரிவடையும். இந்த கருத்தில் பூதுதல் என்பது விரிவடைதல். அந்த பூத என்கிற வடிவத்தை அங்கே பைத்தான் நீங்கள் ஆங்கிலத்தில் போய் பார்க்குங்க. PYTHO ஆன் பூதோஸ் என்று போட்டு டெவில்னு பொருள் போட்டிருக்கிறாங்க. சரி, இது கிடக்கட்டும். இந்த பேச்சு பேர் வைத்துக் கொள்வது நம்முடைய தாய்மார்களுக்கு பேர் அந்த காலத்தில் பேச்சு. இந்த சொல்ல இங்கே வந்ததும்
பேச்சு, ஓ பேச்சு பயிற்சி மாத்திரம், பயிற்சி பைச்சாச்சி பிச்சாச்சி பிசாஸ் இன்னும் அதிகன்றதுக்கு இந்த தொடர்பாக இருக்கிற இந்த 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 வட்டங்களை எல்லாம் சுற்றி வருகிறான். சரி, கிடக்கட்டும். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன்? பிசாசு என்கிற வடிவத்தோடு விடலை, அவனுடைய திருமண முறைகளில் 8 திருமண முறைகளில் அவன் கொண்டு வந்தான் என்கிறதை தொல்காப்பியன் பதிவு செய்கிறான். மறையோர் தேயத்து மன்றல் 8 அந்த 8 பிசாசு திருமணம் என்கிற அங்கே நடக்கிறது. ஆரியத்தில் அந்த பிராமணர்களுக்கு உண்டு. பிசாசு திருமணம் என்றால் பைசாசம். இந்த பைசாசம் என்றால் தூங்கி கொண்டிருக்கிறவள், தண்ணி அடித்துவிட்டு குடித்து விட்டு மதுமயக்கத்தில் இருக்கிறவள், இதுபோல் இருக்கிற ஆள்களை எல்லாம் மேற்கொள்வது, அவர்களை கையாளுவது என்கிறதுக்கான அந்த மனமுறைக்கு பைசாசம் என்று அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய இழிவுகள் எல்லாம் நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. சரி, உரு பொருளும் உள்கு பொருளும் வேந்தன், உரு பொருளும் உள்கு பொருளும் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். வேந்தனுக்குரிய வருமானம் எதுன்னா, உள்ள வருகிற பொருள் இருக்கிறதே, பொருளை உன்னுடைய நாட்டிலே வந்து பொருள் விற்க வேண்டுமானால் உள்ளே வருவதற்கு நீ வரி கட்ட வேண்டும். அதற்கு உள்குன்னு பேர். உள்கு பொருள் என்பது வரி பொருள். உள்ளே வருகிற அந்த பொருளுக்காக அரசு வந்து உருவாக்குகிற அந்த கஸ்டம்ஸ், டோல், அந்த டியூட்டி, அதுக்காக இருக்கிறது உள்குன்னு பேர். திருக்குறள் இருக்கிற சொல்லது உள்கு என்கிற சொல்ல என்ன நானா எண்ணி பார்த்து சுல்கன்னு மாற்றிருப்பானா, அதான் சுல்கன்னு போட்டிருக்கான். கஸ்டம்ஸ், டியூட்டி அப்படின்னு போட்டு என்னென்ன இந்த தமிழில் என்னென்ன பொருள் சொல்கிறதோ அத்தனையும் பதிவு செய்யிருக்கான். சுல்க என்கிறது இன்னொன்று சுங்க என்று அடுத்த படிகள் பிராகிருதத்தில் மாறுதுன்றான். சுங்கம். நம்ம ஆள் நீங்கள் பாருங்கள், நீங்கள் தென்னார்காடு மாவட்டத்துக்கு முன்னால் சங்கமாங்கின்னு ஒரு சொல் இருக்குது. சங்கமாங்கின்றதனுடைய மூலத்தை பார்த்தா சுங்கம் வாங்கி, கஸ்டம்ஸ் போல் உள்ள ஆளை விட்டுட்டு அந்த தொடர்பாக இருக்கிறது துய்க்கிறதுக்காக வாங்குகிற காசு வாங்குகிற முட்டாளுக்கான பிம்ப், அந்த ஸ்பேண்டர், அந்த மாமாவுக்கு இருக்கிற பெயர் சிறப்பு பெயர் என்று போட்டிருக்கிறான். எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த சொல்கிற ஒன்றொன்னே உள்குன்றான், உடம்பு சுல்கன் ஆட்டி சுங்கன் ஆக்கி சுங்கம்னு. இப்போ நமக்கு சுங்க வரின்னா நமக்கு தெரியுமே தவிர உள்கு மறந்து போனது. சரி, இது கிடக்கட்டும். இந்த மையினா கருப்பு, மயானம் என்று சொன்னால் எரிக்கிற இடம். சுடுகாடு, இடுகாடுல சுடுகாடு இருக்கிறது, அது மயானம். மையானம் ஒன்றும் இல்லை, மசான, பிராகிருதத்தில் மசான, ஸ்மசான, ஸ்மசானன்னு போட்டு. இப்போ மயிர் என்கிறது வேற ஒன்றும் இல்லை. அந்த மயிரை மசுருன்னு நாம் சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க. மயிரை குறிக்கிறதுக்கு சிறப்பு சொல்லு என்ன தெரியுமா சமஸ்கிருதத்தில்? ஸ்மசுரு, எஸ் போட்டு MASURAU, மசுருன்னு போட்டு ஹேர்னு போட்டிருக்கான். பேர்டுன்னு வேற உள்ள போட்டிருக்கான். சரி, இது கிடக்கட்டும். இது ஏராளமான வேறு செய்திகள் இருக்கின்றன, முடித்து விடுகிறேன் நான். சரி, இதில் கால் என்பது நீட்சின்னு பொருள். இந்த உடம்பிலேயே நீண்ட உறுப்பு இருக்கிறதே அது கால் என்று சொல்லப்பட்டது. அதற்குரிய வேர் வரலாறு வேறு. நீட்சி, கால் என்கிறது நீட்சி என்கிற பொருளில் தான் இந்த லெக் என்கிறதுக்கு அவன் வைத்தான். சரி, அது ஸ்கெலோஸ் என்று கிரேக்கத்தில் இருக்கிறது. லெக் என்கிற பொருள் ஸ்கெலோஸ், ஸ்கால் என்கிறது. கால் என்கிறது இன்னும் போய் CAULOUS, காலஸ் என்ன வித் ஸ்டெம்னு பொருள். பவழக்கால் மல்லி என்ன, அந்த கால் அதை தாங்குவது, அந்த பூவை தாங்குவது என்பதனால பவழம் போல இருக்கிற கால் என்று வரும். பவழக்கால் மல்லின். அங்கே லத்தீனத்திலும் கிரேக்கத்திலையும் காலிஸ், கால் என்பது லெக், ஸ்டெம்னு போட்டுட்டு காலிஃப்ளவர் என்ன, அது ஸ்டெம்ல இருக்குதுறான்றான் கால் என்கிறது. சரி, இந்த கால் நீட்சி, கால் என்பது நீட்சி. இப்போ ஒரு விலங்கை பார்க்கிறான். இந்த விலங்கை பார்க்கிற பொழுது 4 கால்கள் இருக்கின்றன. எண்ணிக்கைக்கு அவன் பயன்படுத்துகிறான். கையில் எண்ணிக்கொண்டு 1 2 3 4 கால்கள் இருக்கிறது. ஒன்று இது ஒரு கால், 2 கால், 3 கால், 3/4 என்று கணக்கெல்லாம் இதில் தான் வந்தது. சரி, இதில் என்ன என்றால் ஏய் பொருந்துதல், ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்தூர்வை ஓமையாக சொல்லுகிற ஏய் என்கிறது. 1 ஏய் கால், 1 கால், 2 ஏய் கால்,
மூன்றே கால். அந்த ஏ என்கிறது கூட ஒரு நுட்ப பொருளுடையது. அது எப்படி தமிழ் உருவானது என்கிற எல்லா பதிவுகளும் இருக்கிறது. கால் என்கிறது நீண்டு போகிற அந்த நேர நீட்சி இருக்கிறது. இது காலம். காலம் அகால நமக்கு ஒன்றும் புரியாது. காலம் என்கிறது டைம்னு பொருள் போடுறான். அகாலம். இந்த கால் என்கிற அந்த அந்த அது அந்த அது தொடர்பாக இருக்கிறது. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கால்த்து காற்று, நீண்டடிக்கிற காற்று என்கிற பொருளில் கால்த்து காற்றுன்னு வருது இல்லையா? அதுபோல் காற்று, காற்றும், இது காற்றும், இதுகாரும் என்கிறதை யார்வழிதான் சொல்ல முடியும். இதுகாரும் என்ற இந்த காலத்து வரைக்கும் என்று. எனவே இதுகாரும் ஒரு விழிப்புக்காக இருக்கிற செய்திகளை பரிமாறினேன். ஐயா அவர்கள் தேர்வினில் விடிந்தும் விடிந்தும் படித்தோன் தேர்வினில் வென்றான். பெருஞ்சித்திரனார் எழுத ஒரு பாவலர். விடிந்தும் படித்தோன் தேர்வினில் வென்றான், விடிந்தும் தூங்கியோன் தேர்வினில் விழித்தான். எனவே இந்த இனம் விழித்து கொண்டிருக்கிறது. அது விழிப்பு இருக்கிறது, முழிச்சிட்டு இருக்குது. நாம் விழிப்பு எய்த வேண்டும். அதற்கான ஒரு துளிதான் என்னுடைய உரை. வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பிரித்து அதை சிந்தி